Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நாங்கள் புதுசாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கோஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேயே அபேண்டனான ஒரு பிளேஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்தோட மிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வியடாக வெளியே அவ்வளோக்கா சொல்லலை, கொஞ்சம் தான் சொன்னாங்க. ஸோ எதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா, இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய ஃபேமிலிஸ் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ சம்திங் இங்கே பாதி போனனால ஒரு கொஞ்சம் ஃபேமிலிஸ் மட்டும் இங்கே ரிமூவ் ஆகி வெளியே இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்னாச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ வெளியே என்ன சொன்னாங்களோ அதை கேதர் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்புற அளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஸோ அதான் உண்மை. இருந்தால் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மர்மமான முறையில் இறந்து போனதுனால கொஞ்சம் மொத்தமாகவே அப்புறம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்குமே அதை பற்றி ஐடியா கிடையாது சுத்தமாக. ஸோ என்ன பண்ண போனோம் எங்களுக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் நம்புகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது பி பிளாக்காடா? ஆமாம், இது பி பிளாக். ஓகே, பி பிளாக் B8 B13 இருக்குது. B13 ஓகே. அது வெறும் ஓகே ப்ரோ. கைஸ், வீடியோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரில. ஸோ நைட் டைம் வந்திருக்கனால மாதிரி கேமராவை கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு தான் எடுக்கிறோம். இந்த அளவுக்கு எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சடனாக பிளான் பண்ணி டக்குன்னு வந்ததுனால நாங்கள் எதையும் அவ்வளோக்கா எடுத்துகிட்டு வரல. ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறோம். என்னடா தம்பி, யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சா? பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் தான் இருப்போம்ல, இப்படி இருந்தாலும் ½ hour தான் இருக்க போகிறோம். ஸோ நீ எங்கே பார்த்தாத? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீ என்ன பார்த்தேன்னு சொல்கிறா தம்பி? அங்கேருந்து நான் ஆல்ரெடி ஒன் டைம் நான் இங்கே வந்திருந்தேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸும் கூட சும்மா வந்திருந்தப்போ நான் அங்கே கவரேஜ் பண்ணேன். சரி, இந்த பிளாக்கா? யாரோ இந்த டோருக்குள்ளையா? இந்த டோருக்குள்ளே இந்த இடம் ஓகே. யாரோ அந்த எட்டி பார்த்துனாரு. ஸோ நான் அந்த வீடியோ நான் அப்போ எதுவும் பார்க்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ நார்மலாக பார்த்தா கேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷமான விஷயமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு பார்த்த வரைக்கும் அது எட்டி பார்த்து கரெக்டாக தான் இருக்கும். டக்குன்னு ஒரு கேட் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு நிற்க முடியும்ல, அது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோம்ல. ஒரு எந்த கேட்டாக இருந்தாலுமே என்ன ஒரு இதுனா, எல்லா பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் மட்டும் லாக்ல இருக்கு. இந்த டோர் மட்டும் எல்லா பிளாக்லையும் லாக்ல இருக்கு. B2 எல்லாத்துலேயுமே. ஸோ என்னவா இருக்கும்? எந்த டோர் மட்டும் லாக்ல இருக்கிறது ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் ப்ராப்பராக இங்கே அது ஓகே தான். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மேலே. ஸோ இது என்ன பின்னாடி சைடு போதா? நாங்கள் வந்திருந்தப்போ அந்த மேலே இருக்கிற பானை கீழே உடஞ்சுதான் இருந்துச்சு. ஓ, இந்த பானையா? உடஞ்சுதான் இருந்துச்சு இந்த மேலே இந்த பானை. சரி. ஐயோ ஒரு மாதிரி ரொம்ப வேடா இருக்குடா. ஓகே, இந்த பானை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ டோ நாட் ஸ்மோக் கைஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க யாரும். ஒரு இடம் என்ன தம்பி, ஒரு இடத்த அது என்னடா பிளாக்கு அப்படியே அந்த சைடு இருக்கிறது. வா, நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்தாண்ட வந்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் தானே வந்தப்போ இங்கே ஒரு இங்கே தான் நாய்க்குட்டி பார்த்தேன். இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வா வெளில போகலாம் டக்குன்னு. வாவ் கைஸ், நிலா வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கு இந்த இடத்துல இந்த நிலாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மேலேருந்து பார்த்தப்போ அங்கே நிறைய சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. சவுண்ட்ஸ் கேட்டுச்சா? மார்னிங் டைம் வந்ததுனால அந்த ரோடு அந்த வண்டியெல்லாம் போகல. ஸோ அதனால் நமக்கு அது கூட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேறு ஏதோ ஒன்று ரொம்ப நாஸ்தி பண்ணியிருக்காங்க இடத்த. ஆனால் சத்தியமாக இதெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸா? இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஓகே. இது காலி இடமா? இது ரெஸ்ட் ரூமா? அந்தாலும் தனியாக ஒரு பிளாக் இருக்கு. சரி. ஏன் ஒரு ரூமே இவ்வளோ பெருசாக இருக்கே? ஒரு வீடு போலீஸ் கோட்டை. ஓ, கவர்மெண்ட். அதனால தான் இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டியோட பயங்கரம்டா. ஆனால் உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம்,
பரவாயில்லையே. ஆனால் இடத்த ரொம்ப போட்டு ஒரு மாதிரி வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்கடா. ஒரு விஷயம் நோட் பண்ணியா, ஒரு இடம் வந்து யூஸ் பண்ணாம விட்டா அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஜாலாக்கிடுறாங்க இந்த மக்கள்லாம். பாரு, இப்போ தான் சொல்லி முடித்தேன். அடுத்த வந்து டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு. நாயா நம்ம டைம் தான் ப்ராப்பராக வரலாம்டா. அந்த மாதிரி இந்த வந்து கேமராலாம் வந்து என்னடா எங்கேயா மெதுவாக மேலே போய் பார்க்கலாம். பொறுமையாவா. சவுண்ட் இங்கே இருந்தால் கேட்டுச்சா? ஒரு மாதிரி வேடாக இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இங்கேருந்து வந்து இவன் கவர் பண்ணியிருக்கான். இங்கேருந்து கவர் பண்ண ஆச்சு. ஓகே, இங்கேருந்து கவர் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இருந்து அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தெரியும் போது நீங்களே பார்த்தா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோர்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சிருக்கு மூஞ்சி. கரெக்டா? ஆமாம். ஸோ அப்படி தெரியும் போது முன்னாடி ஒன்றும் இல்லை. லாஸ்ட் டைம் வரது டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாக்ல இருந்துச்சா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. இல்லை, எனக்கு என்னன்னா ஒரு ஓ மை காட், என்ன ஏதாவது இருக்கா இங்கே? இல்லை, எறும்பு வரதோட இந்த இடத்த ரொம்ப ஒரு மாதிரி நிறைய ஏதோ ஒரு உருவம் வந்து ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பாரு. இதெல்லாம் ஓகே, வா நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். அவங்க வந்து அப்புறம் வீடியோவில் ஸோ நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விப்பட்டியா? இந்த ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி பாட்டில் கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆள் தூக்கி போடுற ஏரியாவிலேருந்து பாட்டில் விழுந்துருக்கு. ஆனால் இந்த 2 ரூமுமே நீ வந்தப்ப சவுண்டு செம்மையாக கேட்டுச்சு. ஓகே, பட்டு ஆனால் ரொம்ப மாதிரி இங்கே பாரு பீரு இதெல்லாம் வந்து காலையில் குடிச்சிட்டு போயிடுறாங்க. ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ லவ் யூ எஸ்ஆர். ஏய் ஏண்டா இப்போ இங்கே பாரு ஐ லவ் யூ எஸ்ஆர்னு எழுதியிருக்குல்ல. ஸோ ஒரு வேளை கூப்பிட்டு பார்த்தா வருவாங்கல்ல. எஸ்ஆர்னு எழுதியிருக்கறனால அவங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. இது ரீசெண்டாக பண்ணும்போது ஏன்னா இவங்க வந்துட்டு இல்லை அதான் எழுதியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க அந்த ஐ லவ் யூ எஸ்ஆர் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப ஒரு மாதிரி இடத்த ரொம்ப நாஸ்தி அடிச்சிருக்காங்கல்ல. வாவ் கைஸ், இங்கேருந்து நிலாவை பார்த்தாலும் வேறு லெவலில் தெரியுது கைஸ். வாவ், ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுனால நம்மளால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வேறு எங்கேயாவது போனோம். ரொம்ப வந்து ஃபுட் ஸ்டெப் கேட்காம நட, பொறுமையாக. ரொம்ப சவுண்டு கேட்க வேண்டாம், பொறுமையாக நட. ஏய் என்னடா, யாரு தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு போகுது. யாரா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. நைட் டைம் வந்துட்டு நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஓகே, இப்போ என்ன சவுண்டு அது? ஹலோ, யாரா இருக்கீங்களா? யாராக இருந்தால் தாராளமாக பேசலாம். உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உங்களை துன்புறுத்தும் நோக்கத்திலோ நாங்கள் வந்து வரல. உங்களை வந்து நாங்கள் எந்த வகையிலும் துன்புறுத்த போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. நீ சாத்தினீங்க இங்கே வந்து 5 நிமிஷம் ஆகுது. யார் சாத்தியிருப்பா? இது கதை திறக்காத. ஹலோ, அப்படியே திறந்தே இருக்கட்டும், யார் மூடான்னு பார்த்தலாம். ஸோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நாங்கள் வரல. ஸோ உங்களுக்கு ஏதாவது நடக்கணும், நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ சதுரி பார்த்தீங்களா? ஆமாம், கேஸ் பீசஸ்லாம் நிறைய சதுரி இருக்குது. என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ரூமில் இருந்தான். ஓகே, நானும் ஃப்ரெண்டு கார்த்திக் ஒருத்தர் மொட்டை மாடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகே, என்னாச்சு, நாங்கள் கீழே போயிட்டு வந்துட்டோம். சரி, இவன் என்ன பண்ணிருக்கிறோம், கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஜஸ்ட் மிஸ் அவன் தரமலை விழுந்துருக்க வேண்டியது. ஓ, அப்போ ஏதோ ஒரு சொல்ல வருது, சம்திங் ஏதோ ஒன்று ஏதோ இருக்கு, ஆனால் சொல்ல வருது.
மேலே இன்னொன்று. ஓகே இல்லை மேலே போகலாமா? சரி ஓகே மேலே போகலாம். ஸோ ஏதோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. ஹலோ யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் வரலாம் வீடியோ முன்னாடி. ஒன்றும் இல்லை, உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வரல. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏய் மேலே பேசுனா கீழே வந்து இந்த டோர் எதுக்கு இல்லை ஆடுற மாதிரி இல்லை. 4 floors இருக்காடா தம்பி? ஆமாம், மேலே டெரஸோட சேர்த்து மொத்தம் ஓகே 4 floors. ஏய் இது மேலே இருந்து தூக்கி போடுற மாதிரியே இருக்கடா. யாரோ ஹலோ யாரா இருக்கீங்களா? அந்த ஃபோன் கூட இந்தா கைஸ், இந்த கல் மேலே வந்து விழுந்துருக்கு. ஏய் என்ன டோரே பாதி காணோம். நான் விரும்பும் கவிஞன் பாரதியார். ஏய் 2017டா. 17வது ஒட்டே எங்கள் அப்பா 17 1ஆம் மாதம்டா. இப்போ இந்த பில்டிங் எத்தனை வருஷமாடா இங்கே இருக்கு? நடக்கும்